பாருங்க, இன்றைக்கி முட்டை சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 8 நாட்டு முட்டையை அவிச்சு தோடு உரித்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். வாங்க முட்டை சாதம் எப்படி பண்ணுன்னு பார்ப்போம். அடுப்பில் வானல் வச்சிங்க, நல்லா கனமான வானல் வச்சிங்க. வானம் சூடானதான் ஒரு 100 ml கடலெண்ணெய், சூடானதான் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அப்படியே பொரிய விடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வச்சுக்குவோம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நல்லா பொடிசாக அரிஞ்சிங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்தோடைய 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. இந்த பத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. இந்த கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ் தான் போடணும், ஏன்னா ஆரம்பத்தில் போட்டால் கருவேப்பிலை எண்ணெயெல்லாம் இழுத்துரும். அதனால் கொஞ்சம் வதங்க விட்டு, வெங்காயத்தை வதங்க விட்டு கருவேப்பிலை போடணும். ஆணி நல்லா வதங்கி வருது. இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஆணி நல்லா வதக்கி பாருங்க. இப்போ நறுக்கி வச்சுக்கிற இந்த தக்காளி சேர்த்துங்க. தக்காளி நல்லா பொருசாக நறுக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாழை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த மசாலாலாம் சேர்க்கணும். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கூடவே 1 டீஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 10னா இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 பிடி அளவுக்கு வெறும் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முட்டையை சேர்த்துருவோம். இந்த மாதிரி முட்டையை கத்தியில் ஒரு கோடு போட்டுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். 2 பக்கமும் லைட்டாக கோடு போட்டுங்க. இந்த வெள்ளைக்கரு ஓப்பன் ஆகிற அளவுக்கு அப்படியே போட்டுருங்க. இது மாதிரி எல்லா முட்டையும் கீறி போட்டுருங்க. நான் பாதியாக போட்டால் மஞ்சள் கருலாம் ஒன்றாயிடும். இந்த மாதிரி போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் கரு ஒன்றாவாத அப்படியே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே மசாலோடு சேர்த்து ஒன்றா பரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி பரட்டி விடுங்க. இந்த மசாலாவோட நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் ஒரு 1/2 கிலோ பாசுமதி அரிசி. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை ஒன்று சேர்த்துக்குவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கிண்டிக்க வேண்டியதான். உதிரியாக வடிச்சிங்க. நல்லா நீட்டு ரைஸாக பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். உடையாத அப்படியே கிளறி விடுங்க. இந்த ரைஸு இப்படி உடையாத கட்டி விடுங்க.
அவ்வளோதாங்க. ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம் அந்த ரைஸு. பாருங்கள், மசாலாலாம் ஒன்று சேர்ந்து ரைஸ் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் இறக்க போகிற நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஊற்றி ஒரு கிண்டி அப்படியே இறக்கிட வேண்டியதான். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, முட்டை சாதம் ரெடி. குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.